அனைவருக்கும் வணக்கம் மக்களே. அடா சாமிகளா முடியலடா. அதாவது இந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்ணதுல இருந்து இந்த விவசாய கடன் தள்ளுபடி முழுவதுமாக தள்ளுபடி பண்ணணும்னு நிறைய இடத்துல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. விவசாய சங்கம்லாம் வந்து போராட்டம் நடத்த போறோம்னு சொல்லி பேசுறாங்க. என்னுடைய கருத்து கணிப்புங்க என்னன்னாக்கா, கொஞ்சம் தெளிவா கேட்டுங்க. விவசாயம் நாம கஷ்டப்படுறோம், நாம உழைக்கிறோம், நாம வருமானத்துக்காக பாக்குறோம். நீங்க இந்த தள்ளுபடியில போறதை விட்டுட்டு உழைச்சதுக்கு எப்படி நாம உழைக்கிற உழைப்புக்கு அதுல போடுற முதலீடை தாண்டி ₹1 லாபம் கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணாக்கா விலைவாசி உயரணும். விவசாயிகள் பயிரிடுற எல்லா பொருட்களுக்கும் விலைவாசியை ஏத்தணும். இப்போ ஒரு நெல் நடுவு நடுறாரா, ஒரு நெல் அறுவடை செய்யறாரா, அந்த மூட்டையை ஏத்துங்க, ரேட்டை கொடுங்க. விவசாயி வைக்க வேண்டிய ரேட் தான் சொல்லுங்க. ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு செலவாகுது, யூரியா உரம் எடுக்கிறோம், மருந்தடிக்கிறோம், எவ்வளவு பண்றோம் இல்லையா, இவ்வளவு கஷ்டப்படுறோம். அதெல்லாம் கஷ்டப்பட்டு அறுவடை செய்து அது நம்ம ஒரு கமிட்டிக்கோ ஒரு வியாபாரிக்கிட்டயோ அந்த நெல் போகும்போது அது நாம வச்ச சட்டமா இல்ல, எப்படி அது நம்ம வச்ச ரேட்டா இல்ல. அத ஆனா ரூல் பிரகாரம் பார்த்தோம்னாக்கா அந்த விவசாயி வைக்கிறது தான் சட்டமா இருக்கணும். கரெக்ட் தானே? ஏன்னா உழைப்பு நம்மள் தானே, கஷ்டம் நம்மள் தானே, வேர்வை நம்மள் தானே, நம்மளுடைய ரத்தம் தானே. நாம இவ்வளவு கஷ்டப்பட்டது, ஆனா நமக்கே அந்த அங்கீகாரம் இல்ல. அந்த அங்கீகாரத்தை கேட்டு ஏதாச்சும் போராட்டம் பண்ணுங்க. அதை சிஎம் சார் கிட்ட கொண்டு போய் சேர பாருங்க. அதை விட்டுட்டு 5 வருஷத்துக்கு எப்படி 5 வருஷம் ஒரு சிஎம் ஆட்சியில் இருக்காருனாக்கா, அவர் ஆட்சி பதவி ஏற்க, அதான் இப்ப சட்டமன்ற தேர்தல் வருது அப்படின்னாக்கா, அது எலெக்ஷன் முடிஞ்சது, எலெக்ஷன் அந்த வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, அவன் விவசாய கடன் தள்ளுபடி செய்யற, இவ்வளவு பண்ற அவ்வளவு பண்றேன்னு சொல்றாங்க. அது அந்த 1 வருஷத்துல ஓகே. அடுத்த 4 வருஷம் விவசாய தள்ளுபடி எதிர்பார்க்குறீங்க. பணத்தை கட்டி கட்டி ரிட்டர்ன் வாங்கல, பயிர் கடனை வாங்கி வாங்கி கட்டி கட்டி மாத்தி மாத்தி கட்டல. எனக்கு நிஜமாவே கஷ்டமா இருக்கு. முழுசா தள்ளுபடி பண்ணு, முழுசா தள்ளுபடினா யார் வீட்டு காசு, ஏமா போட்டு காசு இருக்குது, எப்படி தள்ளுபடி பண்ணுவாங்க? ஒரு மனசாட்சி வேணும்ல. அப்போ உலகத்துல தமிழ்நாட்டுல விவசாயம் மட்டும்தான் இருக்கா? வேற எதுவுமே இல்லையா? தமிழ்நாடு கவர்மெண்ட் விவசாயத்துக்கு மட்டும்தான் இருக்குதா? நானும் ஒரு விவசாயி தான். நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம உழைக்கிறோம், நம்ம பாடுபடுறோம். ஏதோ ஒரு தடவை இந்த 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த எடுத்திருக்க பயிர் கடன் கொஞ்சம் ஒரு அளவுக்கு தள்ளுபடி ஆகுது. நம்மளுடைய தேவை அது அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளுடைய தேவை அது அல்ல. யாரு ஆட்சி பிடிப்பாங்க, எப்போ தள்ளுபடி பண்ணுவாங்கன்றதெல்லாம் நம்ம தேவையில்லை. நம்மளுடைய தேவை விவசாயிகளின் தேவை. அவங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கணும். நெல் அறுவடை பண்றோம், மணில அறுவடை பண்றோம், இந்த மாதிரி கெவுரு இதை அதுன்னு ஏகப்பட்ட அறுவடை. நாம தான் எல்லாத்துக்குமே காரணமா இருப்பது விவசாயி தான், விவசாயிகள் மட்டும்தான். அப்படிப்பட்ட விவசாயிகள் விளைய வச்ச பயிர்களுக்கான விலையை விவசாயிகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லையா, இந்த கவர்மெண்ட் ஒரு டார்கெட் பண்ணணும். 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் கணக்கு எடுத்துக்கீங்க, இதுக்கு எவ்வளவு செலவாகுது, அவங்களுடைய டோட்டல் பில்ஸ் காட்டுங்க. அதெல்லாம் சேகரிச்சு வைங்க. என்ன செலவு பண்ணிருக்கோம், ஏது பண்ணிருக்கோன்னு சொல்லுங்க. அதுக்கான விலையை அப்ப நீங்க கொடுங்க. அதை நீங்க கேளுங்க, அதுக்கு போராட்டத்தை வைங்க. அதை விட்டுட்டு தள்ளுபடி 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 தள்ளுபடி, அடா அப்பா வாங்க.